ஏ அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் ஜிமினாக்கு அது ஒரு ரிக்வஸ்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபஜிலா பேகம் செல்லக்குட்டிக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, அவங்களுக்கு நீங்களும் விஷ் பண்ணிடுங்கடா. இப்போது அவங்க கேட்ட மாதிரியே வேம்பயராக நம்ம ஜிமினாவுக்கு ஒரு லவ் ஒன் ஷாட் போட்டுடலான்னு ரெடி பண்ணியாச்சு. வேம்பயர் பிளட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எனக்கு கோல்டுனால த்ரோட் சரியில்லை. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே ஃப்ரைடேவும் ஜிமினும் ஒரு சுடுகாட்டில் உக்காந்துட்ருக்காங்க. அப்படியே ஃப்ரைடே ஜிமினே பார்த்துட்டு, ஏன் சார் இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் நம்மளாக பார்க்கணும் அப்படின்னு மூடிட்டு தோன்றா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இதை ஒன்று சொல்லிடுங்க, இங்கே வேலைக்கு வந்ததுலேருந்து இதையே தான் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி தோன்றும், ஆனால் ஒரு மண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இவர் எதுக்கு தோன்ற சொல்கிறாருன்னு தெரியல. டெட் பாடி வேணும்னா மார்ச்சுவரியில் போய் எடுக்க வேண்டியது தானே, ஏயா என் உயிரை எடுக்கிறீங்க, தெரியாதனமாக அதை வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு புலம்பிட்டே ஃப்ரைடே அங்கே பள்ளம் தோண்டிகிட்டு இருக்கான். சார் எப்பவும் போல் இந்த பாடியும் நீங்கள் இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க, இதுக்கு எதுக்கு நான் வாங்கன்னு நோண்டணும் அப்படின்னு சொன்னதை மட்டும் செய் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஒரு பெரிய சவுண்ட், நல்லா ஈவில் ஸ்மைல் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை கேட்டதும் ஜிமின் அப்படியே மந்திரக்கட்டு போட்டுட்டு வெளியில் வரான் அந்த இடத்த விட்டு. அங்கே ஃப்ரைடே தான் தோண்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் இனிமேல் கேட்காது, பார்க்கவும் முடியாது. அவன் பாட்டுக்க அவன் வேலை அதாங்க அந்த தோன்ற வேலையை பார்த்துட்டு புலம்பிகிட்டு இருக்கான். கருமம், நான் ஏடி ஆஃபீஸரா இல்லை வெட்டியாக வேலை பார்க்குறவனானே தெரில. இந்த சுடுகாட்டில் பணத்தை எரிக்க புதைக்கிற தோன்ற வேலை பார்க்குற வெட்டியானா இருக்கானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. சிடி வேலை பார்த்ததை விட வெட்டியா வேலை தான் ரொம்ப நல்லா பார்க்குறேன். போக போக நானும் இதில் எக்ஸ்பர்ட் ஆயிரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தோண்டிகிட்டு இருக்கான். எந்த போனால் எப்போ எந்திரிக்கும்னு பயமாக வேற இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்கே வெளியே வந்த ஜிமினோ, ஏய் ஈவா அப்படி சொன்னதும் அவன் முன்னாடி நின்றுட்டு அந்த உருவம் திரும்பவும் சிரிக்குது. சிரிச்சுட்டு அதை அப்படியே பேச ஆரம்பிக்குது. என்ன ஜிமின், என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டிங்களா, இல்லை நான் அவளை விட்டுருவேன்னு நினச்சியா? நடக்காது, நடக்கவே நடக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவளை நான் விடவே மாட்டேன். அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவள் பதில் சொல்லியே ஆகணும். அது கூட சேர்ந்து நீயும் அனுபவிப்ப. மறுபடியும் சிரிக்குது ஜிமினோ. சும்மா நிறுத்தடி, இதே தான் சொல்லிட்டு இருக்க. உன்னால் ஒன்றும் பூணுங்க முடியாது. என்ன மீறி தான் நீ அவ்வளோ டச் பண்ணணும். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சும்மா நிறுத்தக்கூடா. என்னடா பெரிய காவிய காதலன் மாதிரி 2 பேரும் ஓவராக பண்ணுறீங்க. இதே தான் முன் ஜென்மத்துலேயும் பண்ணீங்க, அதே தான் திரும்பவும் பண்ணிகிட்ருக்கீங்க. நடக்காது. இந்த டைம் நான் விட மாட்டேன். உங்கள் 2 பேர்த்தையும் சேர விட மாட்டேன். உங்கள் 2 பேர்த்தையும் அழிப்பேன் அப்படி சொல்லி அவள் கத்துறா. இப்படியே நீ கத்திட்டே கடை அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அங்கேருந்து ஃப்ரைடே இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஈவாவோ முடியாது முடியாது, விட மாட்டேன். உங்கள் 2 பேர்த்தையும் சேர விட மாட்டேன். அவளை என் வசப்படுத்துவேன். எப்படி அவளை இங்கே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா, பாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா அங்கேயே சுற்றி பார்க்குறா. ஜிமின் போட்ட மந்திரக்காட்டுக்குள்ள அவளால் போற முடியல. அவள் கத்திட்டே அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஜிமினோ, ஃப்ரைடே என்னாச்சு அப்படின்னு சொல்லலாம். சார் ரொம்ப நேரமாக தோணுனதில் இந்த பாடி அப்படி சொல்லி காட்டுறான். அது ஒரு எலும்புக்கூடு அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் உடலெல்லாம் செதஞ்சிருச்சு. ஸோ பார்த்துட்டு அப்படியே மூக்கை பொதிக்கிறாங்க 2 பேரும். இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தோண்டினதை மூடுறான். இதுக்கு எதுக்கு தோண்டணும் அப்படி சொல்லிட்டு அவனை கடுப்பாய் மூடி வச்சுட்டு, சரி சார் இன்றைக்கான டியூட்டி முடிஞ்சு கிளம்பலாமா அப்படின்னு, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஃபேரடையும் வீட்டுக்கு போயிடுறாங்க. திரும்பி நாங்கள் நடுராத்திரியில் தான் அங்கே போய் இப்போ அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க. ஸோ மார்னிங் எழுந்ததுமே ஜிமின் கிட்ட ஃப்ரைடே சார் அப்படின்னா, இரா இப்போ தான் எழுந்துச்சு, ரெஃப்ரெஷ் கூட ஆக விடாமல் நினைக்கிறேன் அப்படின்னு. சார் ரொம்ப அர்ஜென்ட். என்ன இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு மர்டரா? ஆமாம் சார். எதுக்கிட்ட? அந்த மரத்துக்கிட்ட. பாடி அங்கே தான் சார் இருக்குது. ஓகே சரி, நான் ஒரு 5 minutes ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கடகடன்னு போய் ரெடி ஆகிட்டு வெளியே வரான். ஃப்ரைடேவும் ஜிமினும் போகிறாங்க. அவங்க அம்மா, எங்கடா காலையில் சாப்பிடக்கூட இல்லை, அதுக்குள்ளே வெளியே போகிறீங்க? அம்மா ஒரு கேஸ். வேறு வேலை இல்லை, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இதே தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாம்
சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஃப்ரைடேவோட வெளியில் போயிடறான். போனால் அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அதை எப்பவும் எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரி போலீஸ் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணி அது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஈவாவோட வாய்ஸ் ஜிமினுக்கு மட்டும் கேட்குது. என்னமோ பெருசாக சொன்ன, உன்னால் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது, இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் என் கையால் சாவான். இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான். அவள் இங்கே வரணும், அவள் வர வரைக்கும் இப்படி தான் நடக்கும், அப்பாவி ஜனங்கள் செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஈவா சொல்கிறா. அப்போ ஜிமின் அப்படியே மேலே பார்த்துட்ருக்கான். இங்கே ஃப்ரைடேவோ இன்வெஸ்டிகேஷன் அங்கே உள்ள அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்டலாம் விசாரிச்சுருக்கான். யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே உள்ளவங்க அவனை பார்த்துருக்கனால அந்த ஊர்க்காரன் தான் அப்படின்னு நேமு, அவன் யார் என்னன்னு சொல்லி அவன் ஃபேமிலி ஆல்சோ வந்துடுது. அவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவன் ஒய்ஃபு அழுகுறாங்க. ஐயோ போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அழுதுட்ருக்காங்க. இந்தம்மா அதுக்கே நேற்று ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? நான் தாங்க இவர் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. ஓ, இவர் ஏன் இந்த நேரத்தில் இப்படி வெளியில் சுற்றினாரு? நைட் நேரத்தில் தான் இந்த ஊரில் இந்த மாதிரி அமானுஷமாக நடந்துட்டுருக்குன்னு தெரியும்ல? ஆமாங்க ஐயா, அது கொஞ்ச நாளாக தான் இப்படி நடந்துட்டுருக்கு, எங்களுக்கே தெரியல. அதுக்கு தானே போலீஸ் அவங்கள வர சொன்னிச்சு. ஆனால் நீங்கள் வந்தும் தான் இப்படி நடந்துட்டுருக்கு, எதுவுமே கண்டுபிடிச்ச மாதிரி தெரில அப்படின்னு. ஏய் நிறுத்துமா, பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். யாருன்னு இன்னும் தெரில, எவன் இதை பண்ணுறான்னு தெரிஞ்சா அப்போ இருக்குது அப்படி சொல்கிறான். அது ஒன்றும் மனுஷன் கிடையாதுங்க, அது அது அதோட வேலை தான் அப்படின்னு அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் சொல்கிறான். எதுட வேலை அப்படின்னு ஃப்ரைடே கேட்குறான். அதான் சார், அங்கே சுற்றிட்டு இருக்காள் இந்த பிசாசு, அவள் வேலை தான். எந்த பிசாசு எங்கடா சுற்றிட்டுருக்கு? ஏன்டா டே, இன்னும் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நீங்களாம் முன்னேறவே மாட்டிங்களா? இது யாரோ தான் இவன் மேலே வெஞ்சன்ஸ் வச்சு அடித்து கொண்டிருக்காங்க, பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் படித்துருக்கான். சார் நீங்களாம் படித்தவங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா? இது அந்த பேய் வேலை தான் சார் அப்படின்னு சொன்னான். பேய் பிசாசுன்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் திடீர்னு ஆன்னு கத்திட்டு ஓடி வரான். ஃப்ரைடேவே ஒரு நிமிஷம் பயந்துறான். டே யாரா நீ பைத்தியக்கார அப்படிங்கிற மாதிரி. அது வரும் உங்கள் எல்லாரையும் கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிக்கின்னு சிரிச்சுட்டு ஓடுறான். ஃப்ரைடேக்கு ஒரு நிமிஷம் அல்ல, யாரா நீ பைத்தியக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அங்கே உள்ளவங்க கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் கெதிக்கலங்க விட்டானே. அவன் பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறான், அதனால கொஞ்சம் பயந்துடுறான் ஃப்ரைடே ஆல்சோ. அதுக்கப்புறம் அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ஜிமின் கிட்டே பேசுகிறான். சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஊர்க்காரங்க சொல்கிற மாதிரி பேய் பிசாசலாம் அப்படின்னு ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, நீ அதை நம்புறியா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்பிக்கை இல்லை தான், ஆனால் அடுத்தடுத்து நடக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது அப்படின்னு. அப்போ ஜிமின் சிரிக்கிறான். என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்லை நீலாம் போலீஸ் ஆஃபீஸரா? போலீஸாக இருந்துட்டு அவங்க தான் பேய் பிசாசுங்கிறாங்கன்னா நீயும்? ஆமாம், அதெல்லாம் வெளியில் சொல்லிக்கலாம் சார், மனுஷன்னா பயம் இருக்காதா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் கூட தான் நைட்டில் போய் எப்போ பார்த்தாலும் பணத்தை நோண்டிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுலேயே கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ, அப்போ நீ என்னையவே பேயின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்டே வரான். ஃப்ரைடே ஒரு நிமிஷம் பயந்து போய், அதெல்லாம் இல்லை சார், ஆனால் ஏதோ விஷயம் நீங்களும் தேடிட்டுருக்கீங்க, அது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இப்போதைக்கு நீ வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை இந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொன்னான். அதோட ஜிமின் வீட்டுக்கு கிளம்பி வரான். இங்கே நீங்களும் தாராவும் தாராவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. தாரா வேறு யாரும் இல்லை, ஜிமினோட சிஸ்டர், உங்களோட ஃப்ரெண்ட். நீங்கள் கூட இப்போ அவங்க ஊருக்கு வந்ததுக்கு காரணம் இந்த தொடர் கொலை நடந்துட்டுருக்கு, அதை பற்றி நீங்களும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட், நீங்களும் தாராவும். ஸோ இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னு தான் நீங்களும் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தாரா வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. வந்ததுமே அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசிவிட்டு உங்களை ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் போய் குளிக்க போயிருக்கீங்க. குளிச்சுட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக ஜிமின் அந்த பக்கத்தில் கிராஸ் பண்ணும்போது அவனோட ரூமுக்கு போவேன் ஏதோ யோசனையில் நீங்கள் இருக்கிற ரூம்குள்ளே போடுறான். நீங்களும் அப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வரீங்க டவலோட. ஜிமினை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படின்னு கத்துறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு ஓடி வந்தவங்க வாயை பற்றி ஹே ஷ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறான். அப்படின்னு மறுபடியும் சைகிலே இப்போ உங்கள் கண்ணால் அப்படியே அவன் கையை காட்டுறீங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்தது மறுபடியும் கத்த டக்குன்னு வாயை பார்த்துட்டு ஹே எதுக்கு நீ சும்மா கத்துற அப்படி. அப்போ நீங்கள் மறுபடியும் அப்படின்றதும் டக்குன்னு கையை எடுத்துட்டு ஏய் கத்துன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்க கழுத்தை பிடிச்சிடறான். நீங்கள்
ஏய் அறிவில்ல பொறுக்கி ராஸ்கல் யாரா நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்குள்ளே உள்ளே போடுற அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு கதை பாரு. ஏய் வாயை மூறி, நான் ஏதோ யோசனை இல்லை ஏன் ரூம்னு தெரியாமல் பூந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டு, யார் நீ என் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இந்த கதை கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. எது உன் வீடா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஆமாம் என் வீடு தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு வந்து போடுவியா? உன் வீடாக இருந்தாலும் இது என்னோடய ரூம், எனக்குன்னு கொடுத்த ரூம், வெளியே போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. வெளியே போகணுமா? அதுவும் டாஃபா? இல்லாடி வாய் ரொம்ப பேசுகிற, நீ மட்டும் டீ சொல்கிற அப்படி சொல்லிங்க கேட்குறீங்க. ஆமாம் ரொம்ப தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சரி நான் இப்போ வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டவலோட நின்றுருக்கு. ஏய் சி வெளியே போடா பொறுக்கி அப்படி சொல்லி மறுபடியும் அப்படியே பின்னாடிலேருந்து தள்ளி கொண்டு வந்து வெளியே விட்டுறீங்க. ஜிமின் ஏய் அப்படின்னு சொல்லி திரும்பும் போது டக்குன்னு நீங்கள் கதவை சாத்திடுங்க. டேமிட் அப்படி சொல்லிட்டு, இருடி உன்னை இங்கே அப்புறம் பார்த்துக்கிறேன் இங்கே தானே இருப்பேன் அப்படி சொல்லியிருக்கேன். கரெக்டாக சவுண்டு கேட்டு தாரா அவள் ரூம்லேருந்து கடகடன்னு ஓடி வந்து, என்னாச்சு அப்படிங்கிறா. இப்போ ஜிமின் அப்படின்னு நின்றுட்டு இருக்குது பார்த்து, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இந்த ரூமில் ஆமாம் ஹீரா இருக்கா? நான் ஏன் ரூம்னு நினச்சி தெரியாமல், ஓ தெரியாமல் உள்ளே போந்துட்டியா அப்படின்னு சொல்லி அதான் கத்தனாள் அவள் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் பிள்ளை பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க, சரி உன் ஃப்ரெண்டை நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். என்ன இவன் பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து நாக் பண்ணுற டோரை, நீங்கள் ஏய் நீ இன்னும் போகலையாடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்து கதை திறக்கிறீங்க. ஏய் ஏன்டி இவ்வளோ டென்ஷன்? இல்லடி அப்படி சொன்னான். ஓ என் பிரதரை பார்த்து டென்ஷன் ஆகிட்டியா? அவன் ஏதோ யோசனையில் வந்திருப்பான்டி, நம்ம எந்த கேஸ் விஷயமா வந்தோமோ அதே தான் அவனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு கூட ஏதோ மர்டரான். என்னடி சொல்கிற? ஆமாம் இன்றைக்கி ஒரு டெத்து விழுந்திருக்கு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா நான்லாம் கீழே உட்காந்து. ஸோ அதான் நீ கத்தனை சவுண்ட் கேட்டு தான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா தாரா. இல்லை இல்லை நான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. எல்லோரும் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் அப்படியே உங்களையும் மறைச்சிருக்கான். நீங்கள் மறைச்சிக்கோ அப்படின்னு நீங்களும் அவனையும் மறைச்சிக்கிட்டு அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுருங்க. ஜிமின் சாப்பிட கீழே காலை விட்டு அப்படியே உங்கள் லைட்டாக நோன்றானுங்க. ஜிமின் காலில் ஒரு மிதியை போட்டுட்டு மறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கு ஓவராக சீன் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ரெடியோ ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்புறமா ஃப்ரைடே வந்ததும் கேஸை பற்றி பேசிக்கிட்டே வெளியில் போயிடறான். சார் யார் சார் உங்கள் வீட்டில் 2 ஃபிகர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே கேட்குறான். எது ஃபிகரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் வச்சுருக்கதை எடுத்து அதாலேயே மண்டையில் அடிக்கிறான் ஃப்ரைடேவே. சார் சாரி சார் ஏதோ 2 பொண்ணுங்க இருந்துச்சு, உங்கள் சிஸ்டரா சார்? என்னது நம்ம சிஸ்டர் சார் அப்படின்னு. டேய் உனக்கு சிஸ்டர்னு சொல்லி என்ன ஏன்டா சேர்க்குற அப்படின்னு. அப்போ உங்கள் சிஸ்டர் இல்லையா சார் அப்படின்னு. அதில் ஒருத்தி தான் என் சிஸ்டர், இன்னொருத்தி அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு போகிறான். அப்போ நீங்களும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் இதுக்கு எங்கே பின்னாடி வரீங்க அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இப்போ தாராவோ, ப்ரோ நீ போகிற இடத்துக்கு தான் நாங்களும் வரோம், நாங்களும் இந்த கேஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம், உனக்கு தெரியும்ல நான் தான் இந்த கேஸில் நீங்கள் தேவையெல்லாம் மூக்க நினைக்க வேணான்னு சொல்லியிருக்கல, நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாராவா சொல்கிற மாதிரி உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீங்களும் கண்டுக்காம அப்படின்னு சொல்லிட்டு காதை கொடிஞ்சிட்டு அப்படியே நமக்கு என்ன நினைக்கிறீங்க. அப்போது உங்கள் காதில் ஈவா பேசுகிறா. அப்படியே உங்கள் காதுகிட்ட, வந்துட்டியா, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்மைலை போடுறா. நீங்கள் பயந்து போய் இப்போ யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஆனால் அவள் பேசினது உங்களுக்கு மட்டும்தான் கேட்டுக்கும், யாருக்கும் கேட்டுக்காது. அதனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜிமினுக்கும் அது கேட்டிருக்கும்ல. ஸோ அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவன் சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவங்கள காரில் கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த இடத்துல போய் பார்க்குறீங்க, அந்த டெட் பாடியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, ஸ்மெல் வேறு. ஐயோ அப்படி சொல்லி கண்ணை முடிக்கிறீங்க. இவ்வளோ பயப்படுற நீ எதுக்கடி இந்த கேஸெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண, பெரிய ஜான்சி ராணி மாதிரி கிளம்பி வந்துட்டா அப்படின்னு உங்களை கலாய்க்கிறான். ஏய் நிறுத்து, அது பார்க்க அருகருப்பாக இருக்குது அதனால கண்ணை முன்னே, அதுக்குன்னு உடனே ஓவராக ஓட்டாத, அதெல்லாம் எங்களுக்கும் தைரியம் இருக்குது, நாங்களும் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதை பற்றி அவனுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அப்படியே அந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஜிமினோ, இல்லை தேவையில்லாமல் கண்ட பக்கம் சுற்ற வேணாம், ஃப்ரைடே வேணால் கூட கூட்டிகிட்டு போங்க, நீங்களாம் தனியாக எங்கேயும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன்னா நம்மளை ஓவராக தான் அங்கே போகாத இங்கே போகாதங்கிறான். நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வட்டங்க மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறதுனாலும் ஃப்ரைடேவை கூட கூட்டிகிட்டு போ சொன்னால் புரியுதா அப்படின்னு தாராவை பார்த்து மறைச்சி சொல்லிட்டு போவோம். தாரா, ஏன்டி அவன்கிட்ட உங்களுக்குற, அவன் தான் யாரையாவது கூட்டிகிட்டு தான் போகணும்னு சொல்கிறாள்,
இந்த ஊரில் வேற இப்படி கொலை நடந்துட்டுருக்கு, அப்புறம் பயப்பட தானே செய்வான், பேசாமல் இருடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுட்டு பேசாமல் இருந்துடுறீங்க. அப்புறம் உங்களை கூட ஃப்ரைடே விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடறான். நீங்கள் ஃப்ரைடே அப்புறம் தாரான 3 பேர் சேர்ந்து அப்படியே அந்த ஊரை சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ நல்லா இருக்கு உண்மையிலே அந்த ஊர். வாவ் நைஸ், நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. இந்த ஊருக்கு இத்தனை நாள் நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படி சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஃப்ரைடே மைண்ட் வாய்ஸோ பகல்லலாம் நல்லா தான் இருக்கும், நைட்டில் வந்ததுலாம் தெரியும் டவுசர் கழுறது அப்படி சொல்லிட்டு இப்போ எதுவும் சொன்னியா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும். நான்லாம் ஒன்றும் சொல்ல, நல்லா சுற்றி பாருங்கன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி தாராவை பார்க்குறான். தாரா என்னடா அப்படின்னு. இல்லை நம்ம ஊர் மேட்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம், நாங்களும் இந்த கேஸை தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. ஓ அப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ தான் கேட்குறான். ஏன்னா ஃப்ரைடேக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் 2 பேரும் ஜேர்னலிஸ்ட் அப்படி. ஓஹோ அதானா, சரி சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒர்க் விஷயமா எல்லோரும் பேசிக்கிட்டு அந்த கேஸு இது வரைக்கும் நடந்த மர்டர் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு யார் பண்ணுறதா இருக்கும் இதெல்லாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இந்த ஊருக்குள்ளே யாருக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கான மோட்டிவ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நைட்டே ஆகிடுது. இப்படியே உங்களோட இன்வெஸ்டிகேஷன் வெளியில் சுற்றி நைட் தான் எல்லோரும் வீட்டுக்கே வந்து சேர்றீங்க. வந்ததுக்கப்புறம் ஜிமின் அம்மாவோ இங்கே பாருங்கப்பா பசங்களா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், சும்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நைட்டில் தனியால் யாரும் வெளியில் போகக்கூடாது. சும்மா அந்த சத்தம் கேட்குது இந்த சத்தம் கேட்குது பார்க்க போனேன்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? யாரும் எந்த சவுண்டு இருந்தாலும் எல்லாரையும் எழுப்பிட்டு எல்லோரும் ஒன்றா போய் பார்க்கலாம். தனியாலாம் யாரும் வெளியில் போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி சொல்லும் போதே ஜிமினோட பாவம், ஜிமின் இது உனக்கு தான் நைட்டில் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி தெரியுது, இனிமேல் அதெல்லாம் குறைச்சிக்கப்பா, எங்களை கேட்காம எங்கேயும் போகாத, ஊரில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுதுல்ல, என்ன தான் நீ போலீஸாக இருந்தாலும் உன்னோட தாட் வேறு தான், ஆனால் எங்களோடது அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ ஓகே டேடி அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்போ ஃப்ரைடே மனசுக்குள்ளே இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, டெய்லி நடக்கும் நைட்டுக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி என்னமோ பெரிய ஸ்லோகம் சொல்கிற மாதிரி இதை கரெக்டாக சொல்லிடுறாங்க. எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே போகாத யாரையும் ஆனால் இந்த ஆள் அர்த்த ஜாமத்தில் எழுப்பி என்னை தூங்க விடாமல் இம்சை பண்ணிகிட்ருக்காரு, சுடுகாடாக அலையிறாரு. இது தெரியுதா இவங்களுக்கு, பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இதை வேற சொல்லிடுறது அப்படி சொல்லி ஃப்ரைடேவு அப்படியே திட்டி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின்னு இதெல்லாம் டேய் ஓ மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு. ஐயோ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி மைக்கில் பேசிட்டோமோ அப்படி சொல்லி ஃப்ரைடே அப்படியே ஜிமினா சரி சார் அப்படின்னு பார்க்குறான். நியாயத்துக்கு எங்களை கழுவி ஊத்துறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு இரு உனக்கு நைட்டு இருக்குது அப்படின்னு சொன்னான். ஐயோ பாஸ் ஒரு பணத்தை நோண்டுறது தான் ஒரு நாளைக்கு டீல், என்ன டெய்லியெலாம் ஒரு பணம் தோன்றதே பெருசு, அதுக்குன்னு 3 நாள் நோண்ட விட்டுறாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறான். ஜிமினோ இருடா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடான். நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ரூமை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அப்படியே உங்கள் ரூமை பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக குளிச்சுட்டு வரீங்க. மார்னிங்கும் அதே தரிசனம் இப்போயும் அதேவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திரான். பின்னாடி ஓடி வந்து ஃப்ரைடேவோ இந்த இல்லைண்ணா அவர் ரூமை விட்டு இந்த ரூம்குள்ளே போயிடுறாரு, இந்த ரூம்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்படி எக்கி பார்க்கலான்னு பார்க்குறான். அங்கேருந்து எங்கே ஒரு கேப்பும் இல்லை, எட்டிலாம் பார்க்கறதுக்கு ஜன்னல்லாம் மூடி இருக்குது, கதவையும் மூடிட்டாரு. இது யார் ரூமு அப்படி சொல்லி வச்சுட்டு ஓ புதுசாக வந்த புள்ள கூட கடலை போட போயிட்டார் இருந்தாலும் பாடா எப்படியும் இவர் இப்படியே இங்கே கடலை வறுத்துக்கிட்டு நைட்டு நம்மளை இம்சை பண்ணாமல் தான் சரி அதான் அவர் போயிட்டாரு, நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக இன்றைக்காச்சும் தூங்கலாம் அப்படி சொல்லி ஃப்ரைடே திரும்பி போயிடுறான். அப்போ நீங்கள் அப்போ தான் நான் குளிச்சுட்டு வெளியில் அப்போ ஜிமின் நின்றுட்டு பார்த்துட்டோம். நீங்கள் வாய் திறக்கும் போதே ஜிமின் வந்து டக்குன்னு வாய் மட்டும் என்னடி விட்டா ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு என்ன அப்படின்னு ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி கேட்குறீங்க. என்னடி மொறப்பு, உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு எதுக்குடா என்னை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் என்னை இங்கே வராதுன்னு எதுக்கு சொல்லிட்டே இருக்கா, எனக்கு மட்டும் உங்கள் ஊரை உங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா, லவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது பாஸ், அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சிடுமுஞ்சு மாதிரி என்கிட்ட வராத என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா, உனக்கே மேலே லவ் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? ஆமாம் இவர் லவ் பண்ணாமல் தான் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னா என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரான் அப்படி சொன்னது ஜிமின் அப்படியே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நீங்கள் மட்டும் பெரிய சிபிஐயில், நான் கூட ஜேர்னலிஸ்ட்டு தான், எனக்கும் தெரியும் யார் ஸ்பை வேலை பார்க்குறான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அது சரி வாயாடி, அதெல்லாம் சரிதான், நான் தான் இந்த மர்டர் கேஸில் நீ இன்வால்வ் ஆகாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ வேறு கேஸே கிடைக்கலையா,
ஏன் அவங்க நியூஸ் பேப்பரில் இந்த சினிமா கிசு கிசு அதெல்லாம் எழுத மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயா அதுக்கெல்லாம் தனியாக ஆள் இருக்காங்க, நாங்கள் இதை தான் தெரிஞ்சுக்க வந்தோம், ஓ வேலையை மட்டும் பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க, என்னடி ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதான் நான் உன் கூட இருக்கக்கூடாது உன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானடா வந்தேன், அப்புறம் இதுக்கு இப்போ உனக்கு அக்கறை சர்க்கரையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நவுந்து போ அப்படி சொல்லி தள்ளுறீங்க. தள்ளி போகணுமா, என்ன ஒன்று தள்ளிட்டு போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கிட்ட வரான். டீ வேணா கத்திடுவேன், அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வந்துடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு. யார் வந்தால் எனக்கு என்ன பேபி அப்படின்னு சொல்கிறான். அட பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடா ஃபஸ்ட்டு விளையாடின்னு. போடாவா, ஏய் என் முன்னாடி இப்படி நின்றுட்டு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி போவேன் அப்படிங்கிறான். இப்படி ஒரு தரிசனமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் வந்த வேகத்தில் அவன் உங்களை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு வந்த வேகத்தில் உங்களோட டவல் கலண்டு விழுந்திருக்கும், அது கூட பார்க்காம தான் வந்திருப்பீங்க. ஜிமின் ஆல்சோ பேசும்போது கவனிச்சிருக்க மாட்டான், அப்புறமா தான் பார்த்துட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் ஏய் ஏய் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி ஜிமினோட கண்ணை மூடுங்க. ஜிமின் ஏய் பேபி பண்ணாதடி நான் பார்க்கணுடி கையறி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு டவல் எடுக்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு எழுந்து வந்து டவலை பிடிச்சிட்டு வேணாம் பேபி ப்ளீஸ் டி கொஞ்ச நேரம் ஐ ஃபீல் ப்ளீஸ் டி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன்டி அப்படி சொல்லி கெஞ்சிடான். ஜிமின் அதெல்லாம் வேணாம் ஜிமின் போ ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாது ஐ காண்ட் அப்படி சொல்லிட்டு சின்ன அப்படியே கிட்ட வந்து பேபி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த டவலை அவங்க கையில் தொடுறான். நீங்கள் அவன் அப்படியே கெஞ்ச அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை ப்ளீஸ் பேபி அப்படியே சொல்லிட்டு அப்படியே உங்களை இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமினோட கை அப்படியே உங்களோட பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தடவிட்டே இருக்கு. உங்களுக்கும் ஜிமின் அப்படின்னு ஓன் பண்ணாட்டே இருக்கீங்க. அவனோட கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களால் முடியல, அப்படியே நீங்கள் அவன் மேலேயே சாஞ்சிக்கிறீங்க. ஜிமினுக்கோ ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே எல்லா இடத்தையும் டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பெட்டில் போட்டு அப்படியே ஜிமின் அவங்க மேலே அப்படியே படுக்கிறான். ஜிமின் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே அவன் ட்ரெஸ் ஆல்சோ அப்படியே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது ஈவாவோட சவுண்ட், அவள் வேகமாக சிரிச்சுட்டு அங்குள்ள ஜன்னலெல்லாம் டப்பன்னு தட்ட ஆரம்பிக்கிறா. வேணாம் இப்படி பண்ணாதீங்க, பண்ணேன்னா அவளை கொன்று வேண்டா அப்படின்னு அவள் வெளியிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கா. இவாவோட சவுண்ட் ஜிமினுக்கு மட்டும் கேட்குது. அப்போ டக்குன்னு உங்களை விட்டு விலகிட்டு ஓ காட் அப்படி சொல்லிட்டு அவன் தலையில் அடிச்சுட்டு ஏய் சாரிடி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு அப்படி சொல்லும்போதா நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. நத்திங் பேபி சாரிடி அப்படின்னு சொல்கிறான். உங்கள் டவலை அப்படியே உங்கள் மேலே போட்டுவிட்டு சாரிடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இவன் திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த ஈவாவோ விடமாட்டேன்டி உன்னை விடவே மாட்டேன், என் ஆள்கிட்டே நீ நெருங்குறியா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி, உன்னை இங்கே வர வச்சதே உன்னை கொல்ல தான், அதை எவ்வளோ நாளைக்கு இந்த ஜிமின் தள்ளி போகிறான்னு பார்ப்பான், ஆனால் உன் சாவு நிச்சயம்டி, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே அப்படியே போகிறான். ஜிமினோ ரூமில் வந்துட்டு ஓ காட் நான் ஏன் இப்படி அவசரப்பட்டேன், சீக்கிரமே ஃபஸ்ட்டு இந்த ஈவாவுக்கு ஒரு முடிவு கட்டணும், அதுக்கப்புறம் தான் என் ஹீரோவோட நான் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும், என் ஹீரோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும், அதுக்கு முடிவு கட்டணும். இந்த ஈவாவோட பாடியை நானும் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், எங்கே மறைச்சி வச்சுருக்கானே தெரில. ஆக்சுவலி ஈவா வந்துட்டு ஒரு ஈவில், அவள் எப்படின்னா மனுஷியாக தான் இருந்திருப்பா. அதாவது நீங்கள் ஜிமினும் லவ் பண்ணுற காலத்தில் அவளும் உங்கள் கூட தான் படிச்சுட்டு இருந்திருப்பா, அவளும் ஜிமினை லவ் பண்ணியிருப்பா, ஆனால் ஜிமின் உங்களை தான் லவ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஈவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணி நீ அப்படி நல்லாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவா என்ன பண்ணியிருப்பான்னா அவளோட உயிரையே தியாகம் பண்ணி சாத்தானை வழிபட ஆரம்பித்து அதுக்கிட்டேருந்து அவளுக்கு சக்தியெல்லாம் கிடச்சி இந்த அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பா. இந்த ஜென்மத்தில் உங்களையும் ஜிமினையும் அவளே மறுபிறவி பிறக்க வச்சு அதில் உங்களை கொன்னுட்டு ஜிமினோட அவள் சேரணும் அப்படிங்கிறத அவளோட ஆசை. பிகாஸ் அவள் இப்போ ஈவிலாக்கனால அவனோட சேர முடியாது. உங்களை கொன்ன அந்த பாடிக்குள்ளே அவள் வந்து ஜிமினோட சேர்ந்து ஜிமினையும் கொண்டு அவள் கூட கூட்டிகிட்டு போயிடணும், இப்படி தான் பிளான் பண்ணியிருப்பா ஆக்சுவலி.
அதான் அவள் பிளான், அதான் அவள் சுற்றிட்டு இருக்கா. இது தெரியாமல் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஜிமினுக்கு அவனோட 18 வயசுக்கு மேலே உங்களை திரும்பவும் எப்போ மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பித்தானோ அப்போ இந்த நினைவுகள்லாம் வந்து ஈவாவை பற்றி உங்களை பற்றி எல்லாம் இது உங்களோட அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவன் வந்துட்டு அதுவும் இல்லாமல் ஜிமின் ஒரு வேம்பயர். அதனால் அவனை எதுவுமே பண்ண முடியாது அவளால். உங்களை தான் ஏதாவது பண்ணணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. ஜிமின் உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்போவுமே உங்களுக்கு பாதுகாப்பாக கூடவே இருப்பான். இப்போது எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து சாப்பிட வந்து உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்கவுங்க ரூமில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப அவங்க அம்மா அப்படியே சொன்னதே தான் திரும்ப சொல்கிறாங்க தாராவா. போதும்மா, அதான் அப்பயே சொல்லிட்டேன், நாங்கள் என்ன குழந்தைங்களா, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டாச்சு, தூக்கம் வருது, நாங்கள் தூங்குகிறோம், எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஃப்ரைடே இந்த ஆள் இந்த பொண்ணோட கடலை போட்டுட்டு அப்படியே இருந்துருவான்னு பார்த்தா இன்றைக்கி நைட் டைமில் விடமாட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அப்படியே பார்க்குறான். ஜிமின் மண்டையிலே கொட்டி, உனக்கு மட்டும் எப்போவுமே டியூட்டி ஆனில் தான் இருக்கும், ஓகேவா? நான் எப்பவும் போல் கால் பண்ணுறேன், வந்து சேரு. சும்மா கனவுல நீ பாட்டுக்கு எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கிடக்காம அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு போயிடறான். அதானே, நீ இடியே வந்தாலும் மழையே வந்தாலும் புயல் அடித்தா கூட உன் வேலையை மட்டும் நிறுத்த மாட்டியா அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே ஃப்ரைடே எல்லாம் என் தலையெழுத்து, நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். அவன் ஆளோட ஜாலியாக இருப்பான். இந்த ஆள் மட்டும் லூஸு, நம்ம உயிரையும் சேர்த்து எடுக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் வேறு எவன் யாரை கொல்றானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு செத்து போய் கிடக்குறானுங்க. யார் கொல்றானும் தெரில. இல்லை இந்த ஊரில் சொல்கிற மாதிரி எதுவும் பேய் பிசாசு தெரியுதானும் தெரில. நமக்கு வேறு பயமாக இருக்குது. கன்னி பையன் ஜாபை இவங்களெல்லாம் சும்மா விடாது. இந்த ஃப்ரைடே இது வரைக்கும் எதையுமே பார்க்கலடா, என்ன அதுக்குள்ளே பழி கொடுத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு புலம்பிட்டு ஃப்ரைடே அவன் ரூம்குள்ளே போயிடறான். எப்பவும் போல ஜிமின் நடுஜாமத்தில் அவனோட வேலைக்கு ஃப்ரைடேவை மறுபடியும் கூப்பிட்டுட்டு 2 பேரும் போய் அங்கே உள்ள சுடுகாட்டில் எப்பவும் போல் அவன் தேடுற அந்த ஈவாவோட பாடி அங்கே தான் இருக்கா அப்படின்னு தேடுறான். பிகாஸ் ஈவாவை அழிக்க வேறு வழி இல்லை. அவளோட பாடியை தான் அவள் வந்துட்டு ரொம்பவுமே பாதுகாப்பாக வச்சுருப்பான். அந்த பாடியை எடுத்து அழித்தா மட்டும்தான் அவளையும் அழிக்க முடியும். அதை தான் அவன் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதனால தான் அந்த பாடியை தேடிட்டு இருக்கான். ஈவாவுக்கும் இது தெரியும். ஆனால் ஈவாவுக்கு அவள் பாடியை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தெரியும். ஏன்னா அவள் சாத்தானுக்கு தன்னை அர்ப்பணித்து தான் அந்த மறுபிறவியே வாங்கியிருப்பாள். ஸோ அதனால் அவள் ரொம்பவுமே பாதுகாப்பாக வச்சுருக்கா. இது தெரியாமல் ஜிமின் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான். அவளுக்கும் சக்தி இருக்கனால அவனால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவள் ஹைட் பண்ணி வச்சுருக்கா. ஜிமினும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், அதை கண்டுபிடிச்சி ஈவாவை அழிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லி அழைஞ்சிட்ருக்கான். அதுக்கிடையில் இந்த மர்டர்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் ஈவாவால் தான் நடந்துட்டுருக்கு. அவள் தான் ஒவ்வொருத்தரையாக இவன் இப்படி பாடி தேடக்கூடாதுங்கிறதுக்காக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்துட்ருக்கான். அதனால தான் நைட்டில் யாரையும் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்து, ஆனாலும் எல்லாரும் கேட்டுற மாட்டாங்கள்ல சட்டத்தை. ஸோ சம்டைம்ஸ் யாராவது வெளியில் வந்து இப்படி மாட்டிக்கிறதா ஈவா கிட்ட. இங்கே ஈவாவோ எப்பவும் போல தான் உன்னால் கண்டே பிடிக்க முடியாதுடா, அதை கண்டுபிடிச்சாதான் என்னை ஈஸியாக அழிச்சிருவே, நான் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிருவேனா? எத்தனை நாள் தவம் இருந்து உனக்காக சாத்தானை வழிபட்டு என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நான் இந்த மறுபிறவை எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஈஸியாக உன்னை விட்டுட்டு போகிறதுக்கா? இருக்குது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் தோன்றதை வந்து பார்த்துட்டு ஈவாவோ இப்போது ஹீரா தனியாக தான் இருப்பா, இதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் சைடு வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் காதுகிட்ட ஹீரா ஹீரா அப்படின்னு யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குனு எழுந்து உட்காந்து பார்க்குறீங்க சுற்றி முற்றி, யாரையும் காணோம். அப்போது திடீர்னு ஏதோ அப்படியே உங்களை வசியம் பண்ண மாதிரி எழுந்து நீங்கள் பாட்டுக்க நடக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்களாம் எழுந்து வந்து கதவை ஓப்பன் பண்ணி அப்படியே மெதுவாக இறங்கி எல்லா பக்கமும் அப்படியே பார்க்குறீங்க. திரு முடிச்சுட்டு அப்படியே பின்காசு வாசல் வழியாக போகிறீங்க. அங்கே போய் கதவை திறந்து கிட்ட போகிறீங்க. இவா அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்படின்னா நீங்கள் அப்படியே போயிட்டுருங்க. ஏய், யார் நீ, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அவளோ, என் பின்னாடி வா, என் கூடவே வா, என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. நீங்கள் பாட்டுக்கா அவள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்போது சடனாக ஜிமின் உங்கள் குறுக்க வந்து நிற்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின், ஏய் ஹீரா அப்படி சொல்லி கணத்தில் தட்டுறான். அப்போ தான் நீங்கள் அப்படியே சுய நினைவுக்கு வந்த மாதிரி ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே என்னடி பண்ணுற அப்படிங்க. எங்கே அப்படி சொல்லி இப்போ தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா காடாக இருக்குது. நான் எப்படி
நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறீங்க. நல்ல வேலை நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஈவாவை முறைச்சிட்டே அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஜிம்மின் பக்கத்தில் இருக்கனால ஈவாவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, அவளை வந்து நீ காப்பாற்றிட்டியா? விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படி சொல்லி அப்படியே அரக்கத்தனமாக ஒரு சிரிப்பை சிரிக்கிறா. இங்கே தனியாக ஃப்ரைடே தோண்டிகிட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கு எப்பவும் போல தான் ஜிம்மின் மந்திரக்கடை போட்டுகிட்டு இருந்திருப்பான். ஈவாவால் அங்கே ஒன்றும் பண்ண முடியல, உங்களை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட்டாக அவள் ஃப்ரைடேவை குறி வைக்கிறதுக்கு வந்திருப்பா. ஃப்ரைடேவை பார்த்துட்டு அந்த மந்திரக்கட்டை எப்படியாவது உடைக்கணும்னு அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் முடியல. ஃப்ரைடேவோ தோண்டிகிட்டு இருந்தவன் அப்பா ரொம்ப களைப்பாக இருக்குது, இவர் வேறு எங்கே போனான்னு தெரில, சுடுகாட்டில் நம்மள மட்டும் தனியாக விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவனும் சார் சார் பாஸ் எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே அந்த மந்திரக்கட்டை விட்டு வெளியிலே வந்துடுறான். அவன் அங்கே தோண்டிகிட்டு இருப்பான்னு தான் ஜிம்மின் வந்திருப்பான். பட் அவனும் தோண்டினவன் திடீர்னு நிறுத்திட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கான். அவன் முன்னாடி ஈவா அப்படியே ஒரு அழகான பொண்ணு மாதிரி நின்றுட்டுருக்கா. யாருமா நீ? இந்த சுடுகாட்டில் மிட் நைட் மசாலா மாதிரி நின்றுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு ஏய் பொண்ணு யார் நீ அப்படி சொல்லி கேட்குறான். அவள் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறா. ஏய் ஒன்றை தான் காது கேட்காதா? இவ்வளோ அழகாக இருக்கா, காது கேட்காத செவிடாய்வே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஒன்றை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருக்கான். அவ்வளோ அப்படின்னு சிரிச்சுட்டே அப்படியே என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எதே உன் கூட வரணுமா? ஏம்மா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இந்த ஆள் வேறு நடு ஜாமத்தில் சுடுகாட்டில் உட்காந்துட்டு பணத்தெல்லாம் எழுப்ப விட்டுட்ருக்கான். நீ என்னடானா என் கூட வாங்குற? உன் வீடு எங்கே இருக்குது சொல்லு, நானே வேணா கொண்டு போய் விடுறேன். நாமா நீ சுடுகாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க நடுராத்திரியில் அப்படி சொல்லி யோசிக்கும் போதா ஃப்ரைடேக்கு ஒரு வேளை அவளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறீங்க, என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றா. எதை உன் பின்னாடி வருமா? இது ஒரு வேளை மோகினி பிசாசு இந்த ஊரில் சொல்கிற மாதிரி அதுவாக இருக்குமோ? அடே ஃப்ரைடே, எதையுமே அனுபவிக்காமல் கண்டிப்பாக சாவ போகிற செத்தடி நீ. இந்த ஆள் வேற உன்னை நல்லா கோத்து விட்டு எங்கேயோ போயிட்டான். ஐயோயோ எஸ்கேப் அப்படி சொல்லி அவன் ஓட ஆரம்பிக்கிறான். டேய் ஓடவா பார்க்குற அப்படி சொல்லி சடனாக ஈவா அப்படியே ஈவலாக மாறி அவனை தோற்றுறான். ஆத்தி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரைடே விழுந்தடிச்சு ஓடுறான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ ரொம்ப ஸ்பீடாக வந்து ஃப்ரைடேவை கரெக்டாக பிடிக்கிற நேரம் குறுக்க ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஒரு நிமிஷம் ஈவா அவன் மேலே மோதி பின்னாடி போய் விழுகிறா. அப்படியே நிமிந்து பார்த்தா வேற யாரும் இல்லை, ஜேஹோப் தான் அந்த இடத்துல என்ட்ரி. ஜேஹோப் அப்படி என்ன இன்னும் நீ திறந்தல அப்படி சொல்லி கேட்குறான். முடியாது முடியாது, என்னடா நான் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன்? அவனை லவ் பண்ணேன், அது பாவமாடா? நான் அவனை லவ் பண்ணது பெரிய குத்தமாடா? ஏய் நீ லவ் பண்ணதெல்லாம் குத்தம் இல்லடி, ஆனால் யாரை லவ் பண்ணுறோன்னு இருக்குல்ல, நீ அவனை லவ் பண்ணதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதுக்கு அவனுக்கும் மேலே லவ் இருக்கணும்ல. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு லூஸ் தரமாக பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டது இல்லாமல் அவங்களையும் சேர்த்து இன்னும் நீ பழிவாங்கன்னு துடிச்சிட்டு இருக்க பாரு. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, இதெல்லாம் உன் அழிவுக்கு தான் அப்படி சொன்னா. என்ன அழிக்க போறீங்களா? மறுபடியும் ஒரு சிரிப்பை சிரிக்கிறா. ஃப்ரைடேவோ இவன் வேறு ஆன் பண்ணிவிட்ட டேப் ரெக்கார்ட் மாதிரி கிக்கின்னு சிரித்து பயமுடுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன அவள்கிட்டருந்து ஓடாமல் பேய்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருங்க அப்படின்ட்டு பின்னாடி வந்து ஜெயோப்பை சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெயோப் டக்குன்னு திரும்பும். சார் அவளை விட நீங்கள் திரும்பின ஃபோர்ஸ் தான் சார் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் யார் சார் பேய்கிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்கீங்க? வாங்க சார் ஓடிடுவோம், ஏதாவது பண்ணிட போகிறா, பயமாக இருக்குது அப்படிங்கிறான். நீ போ, அவள் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்னும் நான் எதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாடி உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். பிகாஸ் ஜேயோப் ஆல்சோ வேம்பையர் தான். யாரோட பசங்க இவங்கெல்லாம் ஏன் வேம்பையராக இருக்காங்க அப்படின்னு அப்படியே ஸ்டோரியில் சொல்லிடுவேன். அதுவும் தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் அப்படி நம்ம ஃப்ரைடேவோ சொன்னதா போதுன்னு பின்னங்கால் பரடையில் அடிக்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போது ஈவாவோ ஜேயோப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஃப்ரைடேவை இன்னும் பயமுடுத்தணும்னு நினச்சி அப்படியே அவன் பின்னாடி துரத்திக்கிட்டு வரா. ஆத்தி ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லி என் பின்னாடி ஏவி விட்டானே இந்த ஆள் அப்படின்னு சொல்லி, சார் இவளை பிடிங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு. ஏய் நீ திரும்பி பக்கம் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப்போ ஈவாவை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். 2 பேரும் அப்படியே மேலே அந்த இடத்துல பறந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே ஃப்ரைடேவோ பின்னாடி இன்னும் ஈவா வரான்னு நினச்சி பயந்துட்டு திருத்துன்னு ஓடி வந்தவன் இடையில அங்கே ஒரு பைத்தியக்காரன் வேற சுற்றிட்டு இருப்பாள். அவன் குறுக்க வந்து நிற்கவும் அவனை பார்த்து நம்ம ஃப்ரைடேவோ
கத்திட்டு டே பைத்தியக்காரா இங்கேங்கடா இங்கே வந்த அப்படின்னு. நான் சொன்னேன்ல அவள் வருவா அவள் கண்டிப்பாக வருவான். அடே அதான் வந்துட்டாளே மறுபடியும் எங்கேருந்து அவரை போடா அங்கிட்டு பைத்தியக்கார பையலே இவன் வேற குறுக்க வந்து நம்மளை பயமுடுத்துறான். இருக்கிற பேய் பிசாசு பத்தலன்னு இது வேற. ஐயோ இந்த ஊரும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி துண்டக்கான துணியக்கான ஃப்ரைடே பயந்தடிச்சு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டுருக்கான். இங்கே ஜிமினோ உங்களை அப்படியே தூக்கிட்டு வரான். வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டு ஏய் உன்னை தனியாக எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாலடி. இல்லை ஜிமின் என்னை யாரோ கூப்பிட்டாங்க அங்கே ஒரு பொண்ணு. அது பொண்ணே இல்லடி அப்படின்னு சொன்னான். இல்லை நான் பார்த்தேன் அது பொண்ணு தான், அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டா. அவள் உனக்கு யாருனே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ அப்படின்னு சொல்லி நீங்கள் முழிக்கிறீங்க. எனக்கு அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் யாருன்னு இப்போ வரைக்கும் ஞாபகமே வரல. அந்த குரல் கூட நான் கேட்ட மாதிரியே இருக்குது. உனக்கு மட்டும் ஏண்டி எந்த ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன ஜிமின் சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஜிமின் உங்கள் கைப்பிடிச்சிட்டு நீங்களும் அவனும் முன் ஜென்மத்தில் லவ் பண்ணது, அதுக்கப்புறம் ஈவா உங்களுக்கு நடுவில் வந்தது, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவள் இப்போ பேயாக சுற்றிட்டு இருக்குது. ஆல்சோ உங்களுக்கும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போது என்னை இப்போ வெளியே கூட்டிகிட்டு வந்து பேயா? நீங்களுமா இந்த பேய் பிசாசு கதையெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு நம்பாமல் அப்படியே உன்னை ஒரு லுக் விடுறீங்க. ஜிமினுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பேய் பிசாசெல்லாம் நானும் ஒரு காலத்தில் நம்பலை தான், ஆனால் அதெல்லாம் இருக்குது. இப்போ கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கப்புறமும் நீ என் மேலே சந்தேகப்பறியா? இப்போ என்ன நான் என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? வேணா திருப்பி அவளை வர சொல்லட்டுமா? வேணாம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. அது அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஆனாலும் முன் ஜென்மத்துலேருந்து ஏண்டி முன் ஜென்மம் பெண் ஜென்மம்லாம் எனக்கு நம்பிக்கைல. சரி அதான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தி நிற்கிறாளே, அப்போ நம்பித்தானே ஆகணும். அது இல்லை வேற என்ன, அப்பையிலேருந்தே நான் உன்னையவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. அடிங்க கொழுப்பை பற்றியா? அப்போனா சரி வேணாம் போ, என்னையும் நினச்சிதான் ஈவா ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கா, நான் அவளையவே வேணா கிளம்பிட்டேன். அடி பேயை கிளம்பிக்குவேன் நீ அப்படின்னு சொல்லி போட்டு மொத்துறீங்க. ஏய் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணிக்குவேன், எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி, இந்த ஈவாவாது அப்படி சொல்லிட்டு வந்து ஃப்ரைடே அங்கே ஆல்ரெடி ஸ்டோரி வந்து பாஸ்ன்னு கத்திட்டு அங்கே வரான். அப்போ 2 பேரும் ஹக் பண்ணி பேசினதை பார்த்துட்டு ஐயோ என்ன அங்கே சுடுகாட்டில் தன்னந்தனியாக விட்டுட்டு இங்கே நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கியா? அதுக்காக கிளம்பி வந்தேன். நான் உன்னை ஒரு எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், எவ்வளோ நல்ல மனுஷன், வேலையில் எப்படிலாம் இருப்பேன் அப்படிலாம் நினச்சிட்டேன். நீ என்னடா சில்லற பையன் மாதிரி இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, அதுக்காக ஒரு பச்சை மண்ணை அந்த பேய்கிட்ட மாட்டி விட்டு வந்திருக்கேன். ஓ ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு இப்போ தான் ஃப்ரைடே வாங்க விட்டு வந்தே. டேய் உன்னை தான் நான் ஒரு ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே விட்டு வெளியில் வராதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அது நான் உள்ளதான் சார் இருந்தேன். எப்படியோ எனக்கு திடீர்னு ஒரு பொண்ணு தூரத்தில் நின்று எனக்கு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சா, அதான் அப்படின்னு தலையை சரியும். அதான் அது அப்படி தான் வரும் அப்படி. சார் இங்கே பேய் இருக்குன்னு முன்னாடியே சொல்ல மாட்டீங்க, சொன்னால் மட்டும் நம்பியிருப்பியா அப்படி சார்? நம்பியிருக்க மாட்டேன்தான். இந்த காலத்தில் பேய் பிசாசெலாம் நம்பிக்கையில் தான். ஆனால் எப்போ இந்த ஊருக்குள்ளே வந்து விதவிதமாக டிசைனாக கொலை நடக்க ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு பயம் வந்துடுச்சு சார். ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடியே பார்த்தேன் சார். நல்ல வேலை ஒரு புண்ணியமாக என்னை வந்து காப்பாற்றினான். இல்லைன்னா ஆமாம் நீ எப்படி முழுசாக வந்து நிற்கிற அப்படி சொல்லி ஜிமின் பேச்சை நேற்றிட்டு கேட்கும். எது முழுசாக வந்து நிற்கிறேன்னா? அப்போ எனக்கு காவு கொடுக்க தான் அங்கே விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு. அது இல்லை, எப்படி நீ வெளியில் வந்தா அவள் இதாக பண்ணியிருப்பா, நீ எப்படி வந்த, யாரோ உன்னை காப்பாற்றுனாங்க, யார்? அதுதான் நல்ல வேலை சார், நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் விட்டு வந்துட்டீங்க. நான் பாட்டுக்கு ஏதோ பொண்ணு பாவம் சுடுகாட்டில் தனியாக நிற்கிறேன். ஏயா ஏதாவது பொண்ணு ஃபஸ்ட்டு சுடுகாடு சைடு, அதுவும் இந்த ராத்திரியில் வருமா, உனக்கெல்லாம் மூளையே இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். நீங்கள் வேற ஏன் சார் வைத்தறிச்சலை கல்பிக்கிட்டு சொல்லாமல் கொல்லாமல் விட்டு வந்துட்டு சேதி பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு. நல்ல வேலை ஒருத்தர் வந்தார், அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசி பொண்ணுங்கிற பாரு அது பேய், அந்த பேய்கிட்ட அந்த மனுஷன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தார். நான் ஓடி வந்துட்டேன். அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையை முடித்து வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. என்னடா என்னமோ பெரிய மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோமா சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சு, ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க சார். ஓஹோ யாராக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் யோசிச்சுட்ருக்கான். அப்போ நீங்களோ யாராக இருக்கும் அப்படிங்கிறீங்க? வேறு யார் வந்திருப்பா, உங்கள் நொண்ணனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இப்போ நீ எங்கள் அண்ணனை சீன்ற அப்படின்னு. அடாடா அண்ணனை சொன்னோன்னா தொங்கச்சிக்கு கோவம் வேறு வருது அப்படின்னு.
அப்போது தாராவோ எழுந்து வேகமாக ஓடி வந்துட்டு அப்படியே நிற்கிறா. தாராவை பார்த்த ஜிமின், என்ன அர்த்த ராத்திரியில் இப்படி ஓடி வர? அது அது அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். ஜேஹோப் உள்ளே வரான். அதானே மேடம், இந்த நேரத்தில் நிலை பரவச நிலையில் இருப்பீங்க தூக்கத்தில், எப்பட்றா இப்படி எழுந்து ஓடி வரீங்கன்னு நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்லுவோம். அண்ணா அப்படின்னு வாழை பார்க்க எப்படி ஓடி வர அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன அந்த மாதிரி முடிச்சுட்டு 3 பேர் இங்கே நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போதே ஜேஹோப், டீ ஒருத்தன் இங்கே வந்திருக்கேன், வந்தவனை வேனில் இந்த வீட்டில் கூப்பிட்றேன், பழக்கமே இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் பகலில் வருவாங்க, நீயும் அர்த்த ராத்திரியில் வந்தால் உன்னை வேன் வேறு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். அப்படிங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் போய் அண்ணா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. இவன் யார் புது என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே இப்போ தான் நல்லா பார்க்குறான். அடா ஆத்தி, இந்த ஆள் இவர் தான் என்னை காப்பாற்றினவர், நீங்கள் எப்படி சார் உயிரோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யோ நக்கல் அவனுக்கு, உன்னை போனால் போதுன்னு காப்பாற்றி விட்டா நீ என்னையவே நான் எப்படி உயிரோடு வந்தேன்னு கேள்வி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை சார், அதை பார்த்தீங்கல்ல எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு, ஆனால் உங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்குது சார், அதான் உங்களை அது எதுவும் பண்ணல போல அப்படின்னு. அப்போ ஜேஹோப் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது இவனும், சரி சார் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, ரொம்ப பயந்து போயிட்ட போல், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. ஆமாம், ஏன்டா சொல்ல மாட்டீங்க, அவன் ஆளை வச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க, எனக்கு ஒரு ஆள் இல்லாமல் நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். ஆளுன்னு ஒன்று இருந்தால் கூட அதுகிட்ட பேசியாச்சும் மன குமுறலை தீக்கிக்கலாம். ஆனால் இங்கே தான் ஒன்றுத்துக்கு வழி இல்லையே. ஜெய், இந்த ஃப்ரைடே கணிக்கலையாமையே செத்துருவான் போலையே அப்படின்னு புலம்பிட்டே ஃப்ரைடே போயிடறான். நீ எப்பட்றா இங்கே அப்படின்னு ஜிமின் கேடும். என் தங்கச்சி இங்கே அனுப்பி வச்சுட்டு நான் எப்பட்றா அங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவது. அப்போது எனக்கு மட்டும்தான் எதுவும் தெரில, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தாராவோ, எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன அளவு பேசிக்கிறீங்க, எதுனாலும் சொல்லிட்டு பேசுங்க அப்படி சொல்கிறா. அப்போ நீங்கள் அப்போ உனக்கும் தெரியாதாங்கிற மாதிரி பார்க்குறீங்க. தாராவுக்கும் ஒன்றும் புரியல. ஏண்டி தலையும் புரியல காலும் புரியல, நானே நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உங்கள் அண்ணங்கார எனக்கு ஃபோனை போட்டு எழுப்பி விட்டுட்டான், சரி அப்படின்னு நானும் முழிச்சு வந்தால் இங்கே வந்து பார்த்தா நீங்களாம் அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறீங்க. நானே கதவு தந்தோட ஆள் இருக்காது பாவம்னு கதவு திறக்கலான்னு வந்தால் கடைசியில் நீங்களாம் முழிச்சு தான் இருக்கீங்க, இது தெரிஞ்சுதான் நான் எந்திரிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா தலையை சொல்லிட்டு, எனக்கு தூக்கம் வருது, எதுனாலும் நான் காலையில் கேட்டுக்கிறேன், ஆளை விடுங்கப்பா அப்படின்ட்டு அவப்பாட்டு போகிறா. ஜேஹோப், அடி பாவி கிராதகி, ஒரு காதலன் வந்திருக்கானே, அவனை பார்ப்போம், அவன்கிட்ட பேசுவோம், அதெல்லாம் இருக்கா, நமக்கு என்னான்னு திங்கணும் தூங்கணும், இதுதான் உன்னோட எய்மே வா இந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யோ போயா, காலையில் காதலிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா போகிறா. எதுவும் யோ போயாவா வட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாராவை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போகிறான். டேய், ஒரு அண்ணன் இங்கே இருக்கேன்டா என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லும்போது ஜேஹோப் அப்படியே திரும்பி, ஆமாம் சார் மட்டும் அப்படியே ரொம்ப நல்லவர், நீ என் தங்கச்சி எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். சிச்சோ, இவன் வேறு கண்டதையும் கலையிறானே, சரி சரி யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னடி உங்கள் அண்ணன் என்னை வாரினதும் அப்படியே சிரிச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு. எங்கள் அண்ணன் என்ன இல்லாததையே சொன்னா, உண்மையை தானே சொன்னா அப்படின்னு. ஆக்சுவலி இங்கே இவங்க யார் பசங்கன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஜிம்மினும் தாராவும் வேறு யாரும் இல்லை, ஜேகே ஹீராவோட பசங்க தான். அப்போது ஹீராவும் ஜேஹோப்பும் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஆமாம் வேறு யாரும் இல்லை, எரிக் சாராவோட பசங்க தான். இப்போது நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், இவங்க 2 பேரும் சித்தப்பா பசங்க அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆக்சுவலி ஜேகேவோட சித்தப்பா, ஐ மீன் ஒரு வகையான சொந்தத்தில் தான் சித்தப்பான்னு சொல்லிப்பேனே தவிர ரொம்ப அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால் இவங்க லவ் பண்ணலாம், தப்பில்லை. ஹீராவும் சாராவும் கூட ஓன் சிஸ்டர்ஸ் கிடையாது. இப்போது நீங்கள் ஜிமினும் நீங்களும் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, ஹீராவோட அம்மா அப்பா தான். அவங்க லவ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் மட்டும்தான் அப்போ வேம்பயராக இருந்திருப்பீங்க, ஜிமினை சோக்கு பைட் பண்ணி அவன் இறந்து போனனால அதுக்கப்புறம் நீங்கள் குழந்த பிறந்ததும் நீங்களும் இறந்து போயிருப்பீங்க. ஆனால் ஈவா பேட் ஸ்ப்ரெட் ஆகி அவள் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்னு கடுப்பில் அவள் வந்துட்டு ஒரு ஈவிலா மாதிரி உங்களை வந்து பழி வாங்கணும்னு வந்தது இல்லாமல் உங்களையும் மறு ஜென்மத்தில் பிறக்க வச்சுருப்பா. அதில் தான் ஜிமின்னு வந்துட்டு ஜேகேக்கு அதாவது ஹீரா மகனாக பிறந்திருப்பான், அப்பா பிறந்திருப்பான், நீங்கள் வந்துட்டு சாராவுக்கு பிறந்திருப்பீங்க மகளா. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றது தான் இந்த ஸ்டோரி, ஓகேவா? நீங்கள் இப்போ அப்படியே ஜிமினி பார்த்துருக்கீங்க. ஜிமின், என்னடி அப்படியே டெம்ப்ட் பண்ண மாதிரி பார்க்குற அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்குறான். டேய் இப்போ எதுக்கு என்ன தூக்குற அப்படி சொல்லி கேட்குறீங்க. யா
உங்கள் அண்ணங்கார மட்டும் தங்கச்சியை தூக்கிட்டு போகலாம், நான் ஒன்றை தூக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் தூக்கிட்டு போகிறான், நீ தூக்குற அப்படி தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவமாயிடுறீங்க. ஏய் என்னடி ஆச்சு, இவ்வளோ நாளாக நல்லா தானடி பேபி இருந்த, திடீர்னு ஏண்டி மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ அவளை பார்த்து பயந்துட்டியா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது பேபி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் கொண்டு குறைக்கிறான். நீங்கள் அவனே பார்த்து முறைச்சிட்டுக்கே, என்ன தாண்டி ஒரு பிரச்சனை சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு, நீ ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதை அப்படின்னு சொன்னான். இத்தனை வருஷமாக நம்ம 2 பேத்துக்குள்ளே இருந்த விஷயம், நம்ம ஃபேமிலி, நீ, நான், அப்புறம் தாரா, ஜெயோப்லாம், வேம்பயர் அப்படின்னு அப்படி சொல்லிடுங்க. அப்போது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்கிறீங்க. ஓகே ஓகே, அப்போது நீ வேம்பயர்னு கூட உனக்கு இத்தனை வருஷமாக தெரியாதடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தான் எந்த பவரும் இல்லையே, அது இப்போது, முன்னாடி உனக்கு எல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் தான் நீ எடுத்து பெண்டன்ட் ஆக்கிட்டேடி அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் அப்போது நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. நான் என் பவர் எதுவும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் பிறந்ததுனால தான் எனக்கு எதுவுமே தெரியலையா அப்படி சொல்லி கேட்குறீங்க. உனக்கு எதுவும் தெரிலனா என்னடி கண்ணம்மா, அதான் நான் இருக்கேனே, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், அந்த ஈவாவில் எவ்வளோ உன்னை நெருங்க முடியாது அப்படி சொன்னேன். ஆமாம், இவர் பெரிய மன்மதன், இவருக்காக அவ இப்படி புனர்ஜென்மம்லாம் எடுத்து வரா அப்படின்னு சொல்லி திரும்பி கதையில. அட பாடுறா, அப்புறம் நான் அழகு இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஐயோ என் அழகு அப்படி சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணி, இந்த அழகு ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி மறுபடியும் அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. அவனோ நான் கூட உனக்குன்னு அதிக கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் நீ தான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறியே பேபி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படியே அவனை என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை புரட்டி போட்டு உங்கள் மேலே அப்படியே வந்து, ஆமாம் வேணாம் லவ் மேக்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடிக்க அப்படின்னு அடிக்க போட்டு, ஏண்டா இன்னும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இதுக்கு நீ மேரேஜ் பண்ணியிருந்தீன்னா இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன் அப்பாவுக்கு நான் மேரேஜுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே அவன் வாயை பற்றிட்டு, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க கையை அப்படியே எடுத்துட்டு, நம்மளும் ஏன் பேபி மேரேஜ் ஆனால் தான் குழந்தை பெற்றுக்கணும் ஏதோ சட்டம் இருக்கா என்ன, நம்ம வேணா குழந்தை பெற்றுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. ஏய் எங்கடி போகிறத ஒன்று விட்டு அப்படி சொல்லி உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை கிட்ட இழுத்துட்டு, பேபி சொல்லி ஐ நீட் யூ ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி உங்கள் காதில் ஹஸ்கே கேட்குறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே இருந்து உட்காந்துட்டு, கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன், நானே எல்லாம் மாரி ஏதாவது கேடா கூடப்பா பண்ணாலும் பண்ணிடுவேன், வேணாப்பா, நம்ம மேரேஜுக்கு அப்புறமே அதெல்லாம் பற்றி யோசிக்கலாம், இப்போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். என்ன அப்படிங்கிறீங்க, ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு பேபி ப்ளீஸ் அப்படிங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினோட மடியில் ஏறிக்காந்து அவனை அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் ஆல்சோ பேக் கிஸ் பண்ணுறான். ஆனால் அவனால் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே முடியல. ஐயோ கிஸ் கேட்டதே தப்பாக போச்சே, நல்லா முடியலையே, கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்கள டக்குன்னு நவுத்திட்டு, சாரிடி சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறோம். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு, என்னடா எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணுற, அப்புறம் நீயாவே தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு போயிடுற, என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படி, ஏய் நான் எப்போ பேபி அப்படி சொன்னேன், நான் கொஞ்ச நேரம் இருந்தாலும் தடுமாடிடுவேண்டி புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் 2 கையும் அப்படி விரிச்சிட்டு ஜிமினை பார்த்து அப்படி கை நீட்டி வான்னு கூப்பிட்றீங்க. என்னடி பேபி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு, என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறான். எடுத்துக்கோ அப்படி சொல்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். என்ன எடுத்துக்கோன்னு சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐ நீட் யூன்னு சொன்னீங்க, எனக்கு கூட ஐ நீட் யூ ஜிமின் அப்படி சொல்லி ஹக் பண்ணுறீங்க. ஏய் பேபி வேணாடி, நம்ம மேரேஜ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்பராக அப்படின்னு சொன்னோம். நீங்கள் அப்படியே அவன் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் எனக்கு மேலே இருக்காவே ராட்சசி கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ண தெரியாமல் அவனை எக்கு தப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் லிப்பை அப்படியே கேட்ச் பண்ணி அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
நீங்கள் அப்படி அவன் கிஸ்ல மெல்ட் ஆகுறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்குது. ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்க ஈவாவோ உள்ளே வர முடியாமல் வெளியே நின்று, நோ இது நடக்கக்கூடாது, பண்ணாதடா, இப்படி பண்ணாதடான்னு அங்கே ஜன்னலை போட்டு அடிக்கிறா. இருக்கிற கதவெல்லாம் டபால் டபால்னு அடிக்குது. எது நடந்தால் எனக்கு என்னன்னு ஜிமின் அப்படி லைட்டாக மட்டும் பார்க்குறான். ஈவா அவன் கண்ணுக்கு தெரியுறா. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே சாவடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டே அப்படி உங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனை கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவனை கீழே படுக்க வச்சு அவன் மேலே ஏறிடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். இங்கே அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களாவே அவன் லிப்பில் கிஸ் பண்ணி அவன் நெக் அவன் செஸ்ட்டுன்னு ஒரு இடமா கிஸ் பண்ணி அப்படியே அந்த லிக் பண்ணி பைட் பண்ணுறதெல்லாம் ஜிமினால் முடியல. பேபி காண்ட் யூ யூமி ஃபன் ஃபீலாக இருக்குது பேபி, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு லவ்வை ஒருத்தர் மட்டும் தான் கொடுக்கணும்னு என்ன 2 பேருமே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை கீழே தள்ளி மேலே ஏறி அவனும் அப்படியே நீங்கள் பண்ண மாதிரியே ஒரு இடமா கிஸ் பண்ணி அவனோட கைகளை வச்சு உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தடவிக்கிட்டே உங்களுக்கு லிக் பண்ணி சக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் ஜிமின் அப்படின்னு அப்படியே ஜிமின் மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே லவ் மேக்கிங் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் காதுக்கிட்ட ஈவாவோட சவுண்ட் கேட்குது. வேணாம், இதை பண்ணாத, நிறுத்துடி நிறுத்துடி அப்படின்னு சொல்லி கத்துறா. அவங்க காதுக்கிட்ட கேட்கும். நீங்கள் பயந்து போயிடுறீங்க. யாரோ பக்கத்தில் வந்து பேசுன மாதிரி இருக்கும். நீங்கள் டக்குனு எழுந்துடுறீங்க. ஜிமின் அப்படியே மேலேருந்து தள்ளிவிட்டு எழுந்துச்சுக்காரும். ஜிமின் என்னடியாச்சு, வலிக்குதா, சாரி பேபி அப்படி சொல்லி உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு எல்லா பக்கம் பார்க்குறீங்க. என்னடியாச்சு அப்படிங்கிறான். நீங்கள் உள்ள பெட்ஷீட் எடுத்து மேலே சுற்றிட்டு இங்கே உள்ள அப்படியே எல்லா பக்கமும் லைட்டை போட்டு தேட ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினோ என்னடி தேடுற சொல்லுடி அப்படின்னு சொன்னான். இல்லை இப்போ இப்போ என் காதில் அப்படின்னு இப்போ தானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஈவா இப்படி தான் பண்ணுவா, நீ ஏன்டி இப்படி பண்ணுற, பயப்படாதடி, நான் கூட தான் இருக்கேன், அவளால் உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது பேபி, ப்ளீஸ் டி ரிலாக்ஸ் அப்படி சொல்கிறான். இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகிறீங்க. அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. சாரி அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓடி வெண்ண நல்லா மூடில் இருந்தேன், கெடுத்து விட்டா ஆளைப்பாரு. சரி சரி, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன், நீயும் லாக் பண்ணிட்டு தூங்கு அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஆனால் இவாவோட சவுண்ட் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களை சேர நான் விடவே மாட்டேன்டி அப்படி சொல்லி கத்திட்டே சுற்றி வந்துட்டுருக்கா. உங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்களுக்கு இப்போது பவர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அதனால் பயந்துகிட்டே இருக்கீங்க, எதுவும் பண்ணிடுவாளோ, ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ ஈவா ஹீரோ கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும், அவள் பாடியை நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் ரூமில் அவனும் தூங்கிடுறான். இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் எல்லோரும் எழுந்ததுக்கப்புறம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒவ்வொருத்தராக அவங்க ரூம்லேருந்து வருங்க. அப்போது தாராவும் ஜேஹோப்போட உள்ளே போயிருப்பாள். அப்போ தாரா நமக்கே நான் கும்பகர்ணி மாதிரி கொரட்டை விட்டு தூங்கியிருப்பா. ஜேஹோப் வந்ததே வேஸ்ட், இவளெல்லாம் பார்க்க வந்த மாதிரி என்ன எடுத்து அடிச்சுக்கணும் அப்படி சொல்லும்போது தாராவும் நீ என்னையவா பார்க்க வந்த அப்படி சொல்லி கேட்டிருப்பா. எதே தூக்கத்தில் கூட இதில் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் தாண்டி என்னையும் தான், என்ன பார்க்க வரல, உன் தங்கச்சியை தானே பார்க்க வந்த, அப்புறம் என்ன போ உன் தங்கச்சி ரூம்லேயே படு அப்படி எட்டி ஒரு வாதம் ஜேஹோப்பு விட்டுருப்பா. அவனும் அட்டியே காதகி அப்படி சொல்லிட்டு ஜேஹோப் மேலே ஏறி படுக்கும்போது தாரா பாட்டுக்கு குப்பர் அடிச்சு பட்டு தூங்கியிருப்பா. ஸோ அங்கே எந்த ஒரு ரொமான்ஸும் நடந்திருக்காது. ஸோ ஜேஹோப் மூஞ்சி தொங்க போட்டுட்டு மார்னிங் அப்படியே தாராவையே பார்த்துட்டு வந்து உட்காந்துருப்பான். தாரா நமக்கே நானும் முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. நீங்களும் என்னடா நடக்குதுங்க, ரெண்டும் ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரியாமல் கீழே இறங்கி வருவீங்க. ஃப்ரைடேவோ நேற்று நைட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு பயத்துலேயே இன்னும் வந்துட்டுருக்கான். இங்கே ஜிமினும் எப்படியோ உடம்ப கண்டுபிடிக்கிறதுன்னு இப்படி ஆளுக்கு ஒரு தாட்டில் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவங்க மைண்டு யாரோடதோ அங்கே இல்லை. அப்போது அங்கே வந்த ஜேகேவும் அவனோட ஒய்ஃபும் என்ன சாப்பாடு ஐடியாவே இல்லை, எல்லோரும் சாப்பாட்டில் கோலம் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் சாரி அப்படி சொல்லிட்டு சரி ஜேகே நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கும். அது அங்கிள் நான் நைட்டு வந்தேன் அப்படி சொன்னான்.
ஓ, நைட்டு வந்தியா? சரி சரி, ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை? ஓ, உங்கள் அப்பா அனுப்பி வச்சானா? உன் தங்கச்சியை நாங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டோன்னு சொல்லி உன்னையே போய் பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சி வச்சானோ அப்படி சொல்லி ஜெகே கேட்கும். அதெல்லாம் இல்லை அங்கிள், நானே தான் சும்மா இங்கே பார்த்துட்டு போகலான்னு அப்படி சொல்லி ஜேகப் அப்படியே எல்லாரையும் பார்க்குறான். தாரா அப்படின்னு சொல்லி கதுறா. ஜேகே சிரிச்சிட்டே சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிமினும் ஜேகப்பும் அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஜேகப்பும் ஜிமினும் டேட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஜேகே சிரிச்சிட்டே தெரியும்டா, எத்தனை நாளைக்கு நீங்களே இதை சால்வ் பண்ணுறேன்னு சுற்றுறீங்கன்னு பார்த்தேன். கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்ககிட்டையும் ஹெல்ப் கேட்பீங்க அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி வாங்க வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நான் உங்களுக்குலாம் அப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காரான். சரி சரி, ஓவராக பில்டப் பண்ணாதீங்க, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃப்ரைடேவோ பஸ் நான் ஊருக்கு போகலான் இருக்கேன் பஸ் அப்படிங்கிறா. எதுக்குடா? எத்தனை பேயை பார்த்தது பயமாக இருக்குது பாஸ். நானும் இந்த டெத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தேன். மனுஷன் கொலை பண்ணால் பிடிச்சி ஜெயிலில் போடலாம், பேயை என்ன பாஸ் பண்ண முடியும்? அதுதான் நம்மளை போடும் பாஸ். இது வேணாம் பாஸ், நம்ம இதை பற்றி நம்ம சொல்லிடலாம். நம்ம சொன்னால் கேட்டுருவானுங்களா? அதெல்லாம் எவிடன்ஸோட பக்காவாக நம்ம நிரூபிப்போம். அது வரைக்கும் அமைதியாக இரு பாஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ். டேய், அதான் இன்றைக்கி எந்த கொலையும் விழுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஆமாம்ல அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசிக்கிறான். எஸ்டர்டே தான் ஜேஹோப்பையும் உங்களையும் அவள் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தனால யாரையும் போட்டிருக்க மாட்டா. ஸோ அதனால் அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரைடே கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்றான். நீங்களும் தாரா கிட்டே நீங்கள் என்ன தாரா ஒரு மாதிரி உம்முனே இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு. என்கிட்டயே போய் சொல்கிறியா? எனக்காக என் அண்ணன் வந்துட்டான்னு உனக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி அடச்சை அதெல்லாம் இல்லை, சும்மா தான். அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட பேசாமல் வர டீலாக விட்டான். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உனக்காக வந்தானா எனக்காக வந்தானா இது நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு சரி நம்ம என்ன இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு பேரில் வந்து இன்னும் அதை பற்றி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இவாவை நினச்சி ஐயோ அவளை பற்றி இவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலேன்ட்டு தாரா வா உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜிமினும் ஜேஹப்பும் கூட அப்படியே கண்ணை திருப்பி பார்த்துட்டு 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு சரி இன்றைக்கி எல்லாத்தையும் ஹீரோக்கிட்டேருந்து தாராவும் தெரிஞ்சுக்குவா, அவளும் தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தான் அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்கே பாய்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் தாராவை கூட்டிகிட்டு வந்து தாரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுங்க. தாரா அப்படியே முழிக்கிறா. என்னடி சொல்கிற, என்னடி நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றி அப்படின்னு. ஆமாம் தாரா, நீ வேம்பயர்னு உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியுமே, வேணா உன்னை உன் பிளட்டை டேஸ்ட் பண்ணி நான் வேம்பயர் நிரூபிக்கட்டுமா அப்படி சொல்லு. உங்கள் கிட்ட அப்படியே வேம்பயராக மாறி கடிக்கிற மாதிரி வரா. நீங்கள் பயந்து போய் அடி பாவி என்னையவே கடிக்க பார்க்குற போடி அங்கிட்ட அப்படின்னு தள்ளுறீங்க. தாரா அப்படியே கீழே விழுந்துடுறா. விழுந்துட்டு சிரிக்கிறா. ஹே ஒன்றை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு. பாவி பயிலுங்களா என்னை சுற்றி பேய் பிசாசுக்குமா இருக்குது, எனக்கு தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத குறையா நீங்கள் புலம்பிட்டீங்க. இதை பார்த்த ஃப்ரைடே ஒரு நிமிஷம் பயந்து போய் அப்படியே நின்றுறான். ஃப்ரைடேவை பார்த்துட்டு அப்போ தான் நீங்கள் 2 பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். ஃப்ரைடேவை இப்போ தான் பார்க்குறீங்க. இவனும் இங்கே அவங்க தனியாக பேசணும் அப்படின்னனால வந்திருப்பான் ரூமுக்கு போகலான்னு. இடையில தான் நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்ததை கேட்டு அப்படியே நின்றுருப்பான். இப்போ தாரா வெம்பேராக மாறினதை பார்த்து அவ்வளோதான் அவன் பாட்டுக்கு அப்படியே ஷாக் அடித்தவமா நின்றுட்டுருக்கான். தாரா இவனுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அப்படி சொல்லி வந்து பின்னாடியில் தட்டவும் ஃப்ரைடே அப்படியே ஒரு நிமிஷம் தாராவை பார்த்து ஆன்னு கத்துறான். ஏன்டா கத்துற அப்படின்னு. நீ பேயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கரெக்டாக தான் நான் பேயெலாம் இல்லை, பேய் இல்லாமல் அப்புறம் வேம்பயர். ஆமாம் வேம்பயர் மட்டும் மனுஷி பாரு. ஏன்டி என்னடி குடும்பமாக அடிக்குது. அதானா இந்த ஆள் அந்த பேய்க்கு பயப்படாமல் சுற்றும் போதே நினச்சேன் அண்ணன் தங்கச்சியெல்லாம் வேம்பயரா, இதுங்க கூட இத்தனை நாள் கூடத்தனை நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா ஹீரா நீ அப்படி சொல்ல, நான் மனுஷி தானா, எனக்கு எந்த பவரும் இல்லை அப்படின்னு சொல்லிங்க. நல்ல வேலை எப்படிம்மா இதுக்கு கூட இருக்க அப்படின்னு. தாரா அப்படியே சிரிக்கிறா. என்ன ஃப்ரைடே உன்னோட பிளட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா அப்படி சொல்லிவிட்டு பல்ல வெளியே விடவும் பயந்து போய் ஃப்ரைடே ஐயோயோ நான் கண்ணு கழியாத கண்ணு பையன் என்னை விட்டுருமா, நான் பாவமா, நான் இன்னும் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. உங்கள் அண்ணனுங்களாச்சும் ஏதோ உங்ககிட்ட கடலைப்பட்டாச்சு அவனுங்க பாதி வேலையை முடிச்சிருப்பானுங்க, நான் அதெல்லாம் கூட பண்ணலம்மா, இந்த அப்பாவி பையில ஒன்றும் பண்ணிடாதம்மா, எனக்கு காலில் விழுகாத குறையா கெஞ்சுறான். தாரா சிரிச்சிட்டு சும்மா தான் செஞ்சேன், நாங்கள் வேம்பயர் தான், யாரையும் எதுவும் பண்ண மாட்டோம்
அந்த ஈவா மாதிரி நாங்கள் ஈவில் கிடையாது, புரிஞ்சதா அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு பயந்து மண்டையாட்டுறான். இங்கே பார்த்தது நமக்குள்ளே இருக்கணும், வெளியிலாட்டியா சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் பிளட்டை டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவோம். ஐயோ நான் அடி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு உளுந்தடிச்சு ஓடுறான். ஏய் ஏன்டியா வர பயமுடுதுறாடி? ஏய் சும்மாடி ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இவங்களும் பாய்ஸ் எல்லாம் இங்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நைட் ஆனதும் அவங்கவுங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் ஒவ்வொரு பக்கம் கிளம்பிடுறாங்க. தாராவும் அவங்க அம்மாவும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நைட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா 2 பேரும் தூங்குறாங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போனதும் உங்கள் காதில் ஈவா கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. எழுந்து வாடி, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே அப்பாட்டுக்கு முன்னாடி போகிறா. நீங்கள் போனீங்களா அதே மாதிரி பின்னாடி அப்படியே போகிறீங்க. அப்போது தாராவும் அவங்க அம்மாவும் திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஹீரா அப்படின்னு தாரா கூப்பிட்டுட்டே பின்னாடி வரா. உங்கள் காதில் எதுவுமே உங்களுக்குள்ள அப்படியே ஈவா உள்ளே போந்துடுறா. ஈவா உள்ளே போனதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. தாராவே இதை கேட்டு பயந்துட்டு, ஹீரா ஹீரா ப்ளீஸ் டி நீ வேக்கப் ஆகு, அவள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அட்மையர் பண்ணிகிட்ருக்காடி அப்படி சொல்லி கத்திகிட்டு இருக்கா. பட் நீங்கள் தான் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே இப்போ ஈவா வந்துட்டா. இவளை இன்றைக்கி நான் முடிச்சுட்டு இவன் உடம்புல இந்த ஜிம்மினை என் கூட சேர்த்துக்குவேன். யாரும் எங்களை தடுக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் இனிமே இப்படி தான் இருக்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இனி யாரும் குறுக்கும் வர முடியாது. நானும் ஜிம்மினும் மட்டும்தான் அப்படி சொல்லி அவள் திரும்பவும் சிரிச்சுட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. தாராவோ அழுதுட்டு பின்னாடி ஓடிட்டுருக்கா. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்களால நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறனால ஏதாவது பண்ண போய் உங்களுக்கு எதாவது பயந்துக்கிறாங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஈவா முறையடிச்சு அப்பாட்டு போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே ஜேகே, எரிக்கு, ஜேஹோப்னு 3 பேர் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. அவங்க கூட அவங்களோட பார்ட்னர்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. தாரா ஆல்சோ எல்லாருமா சேர்ந்து இப்போ ஈவாவை அப்படியே அவளுக்கு பவர் விட்டு அவகிட்ட இருந்து உங்களை பிரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கனால துடிக்கும் போது ஜிம்மினால் தாங்க முடியல. ஹீரா ரொம்ப கஷ்டப்படுறா, என்னால் முடியல அப்படிங்கிறான். அப்போ ஜேகே, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், அது ஹீரா இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஈவாவை வெளியே வர வைக்கணும். அது வரைக்கும் அமைதியாக இரு. நீ எமோஷ்னல் ஆனினா அதுவே ஈவாவுக்கு பெரிய பலமாயிரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஈவாவையும் ஹீராவையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாராலையும் முடியல. அவகிட்டேருந்து பெரிய ஒரு பவர் வெளியே வருது. எல்லாரையும் அடித்து தூக்கி கீழே போடுறா. எல்லாரும் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு, ஹீரோவை நீ காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் உங்களோட பவர் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகாமல் தானே இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஈவாவை உங்கள் உடம்புக்குள்ளேருந்து நீங்களே பவரை வர வச்சு அடித்து வெளியே தள்ளுறீங்க. ஹீரா ஈவான்னு 2 பேரும் இப்போ பிரிஞ்சு இருக்கும் போது அப்படியே எல்லோரும் பார்க்க முழிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே வேம்பயராக மாறுறீங்க. எல்லாருக்கும் இது பெரிய ஷாக்கு. இது வரைக்கும் பவர்னு ஒன்று வெளிவந்ததே இல்லை. நீங்கள் வேம்பயரானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் வேம்பயராக மாறுறதே அவங்க பார்க்குறாங்க. வேம்பயர் குடும்பத்தில் பிறந்தாலும் பவர் இல்லாமல் இருந்தவளுக்கு திடீர்னு அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு அப்படின்னு தெரியுது. முன்ஜென்மம் அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜிமினை லவ்வா. ஜிமின் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயும் நானும் பிரிய முடியாது, பிரிக்கவும் முடியாது. இந்த ஈவாவுக்கு சமாதி கட்ட நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பண்ணணும். நீங்கள்லாம் ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நீங்களும் அப்படியே கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஈவா முன்னாடி நிற்கிறீங்க. ஈவா மறுபடியும் எழுந்து அவளோட ஈவில் சிரிப்பை சிரிச்சுட்டு, விட மாட்டேன் உங்கள் 2 பேத்தையும் இப்போயும் விட்டுட்டு போவேன். நான் ஒன்றும் உள்ள மனுஷி ஈவா இல்லை, இப்போ நான் ஈவில் அப்படி சொல்லிட்டு அவளும் பவர் விடுறா. நீங்களும் பவர் விடுறீங்க. உங்களோட பவர் ஜிமினோட பவர்னு சேர்ந்து ஈவாவை அப்படியே எரிஞ்சு பஸ்பமானா எப்படி இருக்கும் அப்படியாக்கி சாம்பலாக அப்படியே ஈவா கீழே கொட்டுறா. எல்லாரும் இதை பார்த்துட்டு இருந்து அப்பாடா அப்படின்னு இருக்குது அவங்களுக்கும். நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல பார்த்தா சண்டை போட்டிருப்பீங்க. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். உனக்கு எப்படி அப்படின்னு, எனக்கே தெரியல அப்படிங்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே 2 பேரும் எல்லாரையும் பார்க்குறீங்க. ஃபேமிலியெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. ஈவாவோட கதை இதோட முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்த ஃப்ரைடே ஆத்தி குடும்பமே பேயா அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு ஓடுறான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. எல்லாம் ஃபேமிலி கேதரிங் தான், ஒன்றா சந்தோஷமாக இருக்கீங்க. இங்கே ஃப்ரைடேவோ உங்களெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு பயந்தாலும் அதுக்கப்புறம் உங்களோட மிங்கிள் ஆயிடுறான். அப்புறம் இந்த கேஸ் விஷயம் எல்லாத்தையும்
ப்ரூஃபோட பேய் வந்தது இல்லைன்னு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஜிமின் போலீஸில் கொடுத்து இது வந்து ஒரு பேயோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸையே முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊரில் எந்த பெரிய டெத்தும் இல்லை. அவங்க நியூஸ் பேப்பருக்கு என்னெல்லாம் நியூஸ் தேவையோ அதை என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிங்களோ அதை சொல்லி அந்த கேஸ் விஷயத்தை பற்றியும் நீங்கள் உங்கள் நியூஸ்க்கு கொடுத்துட்றீங்க. அப்புறம் உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே தாரா ஜேஹோப்க்கும் அப்படியே சேர்த்து தான் 4 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் பேக் உங்கள் குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டுருக்குது. அப்போது ஃப்ரைடே அதுக்குள்ள அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். ஜெமினோ என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை பாஸ், குட்டி பாஸ்க்கும் உங்களை மாதிரி கண்ணு பல்லெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஏய் அதெல்லாம் இப்போ தெரியாதுடா, அவனே பெரிய பையனாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எது அப்போது உங்கள் ஃபேமிலியில் இனி வர போகிறதும் வேம்பயர் தானா அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிமினோட பேபி அப்படியே திரும்பி ஃப்ரைடேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுது. அழகாக இருக்குது, இவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு கொஞ்சிகிட்டு இருக்கும் போதே அப்படியே கண்ணு ரெட்டாக மாறி வாயிலேருந்து பல் வந்து அப்படியே ஃப்ரைடேவை பார்க்கும்போது ஃப்ரைடே ஹேன்னு கத்துறான். அப்போ ஜிமின் என்னடா அப்படின்னு மண்டையில் அடியும். இல்லை பாஸ், குட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கான். என்னடா அவனுக்கு இப்போ தானே பல்லு கண்ணெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒத்து பார்த்துட்டு இருக்கான். அட கேடி, அப்பனுக்கு மேலே இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே பார்த்துட்டு போது நீங்கள் வந்து செல்லக்குட்டி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு தூக்குறீங்க. அப்போ அப்படி சாப்பாடை ஒத்து பார்க்குறான் ஃப்ரைடே. என்னடா அப்படின்னு. இல்லை நார்மல் ஃபுட்டு தானான்னு பார்த்தேன் அப்படின்னு. ரொம்ப ஓவராக பண்ணுறடா நீ அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜிமினோ பேபியும் தூக்கி ஃப்ரைடே கையில் கொடுத்துட்டு சாப்பாடையும் பிடிங்கி நீ ஊட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறான். யோ என்கிட்ட பிள்ளைய தள்ளி விட்டு நீங்கடா அந்த அம்மாவை தள்ளிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே பார்த்துட்டு இருக்கோம். ஜிமினோ மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி அப்படியே ஃப்ரைடே திரும்பி என் பையனுக்கு தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தள்ளி போ, பிள்ளைக்கு சாப்பாடு விட்ட விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்புறம் ஓட்டிக்கலாண்டி, 4 வருஷமாக இதே தாண்டி சொல்லிட்டு இருக்க பாடி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறான். நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் லிப்பில் அப்போ இப்போ வச்சு க்ளோஸ் பண்ணி தான் கத்த முடியாத அளவுக்கு பேபி இன்னைக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு எப்படியோ இப்படியோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹாரராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் நம்ம பேபி மாக்கு பர்த்டே விஷயம் போட்டு விட்டுருங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.